நாளை மே 22ஆம் தேதி புதன்கிழமை வைகாசி விசாகம். வைகாசி விசாகத்துல தான் முருகப்பெருமான் அவதரித்தார். அன்றைய தினம் நம் முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா முருகப்பெருமானோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். சூரனை வதம் செய்வதற்காக சிவபெருமானோட நெற்றி கண்ணிலிருந்து தோன்றியவர் தான் முருகப்பெருமான். அப்படி நெற்றி கண்ணிலிருந்து தோன்றிய அன்றைய தினம்தான் வைகாசி விசாகம். இந்த வைகாசி விசாகமானது மே மாதம் 22ஆம் தேதி காலை 8:18க்கு ஆரம்பித்து 23ஆம் தேதி காலை 9:43 வரை இருக்கிறது. அதனால வைகாசி விசாக விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 22ஆம் தேதி மேற்கொள்வது சிறப்பு. எப்பொழுதும் சஷ்டி கிருத்திகை விரதம் எப்படி இருப்போமோ அதே முறையில முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். முருகப்பெருமானுக்கு உரிய பாடல்களான கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், கந்தர் அனுபூதி, வேல்மாறல் போன்றவற்றை படித்து பாராயணம் செய்யலாம். மாலை நேரத்துல முருகப்பெருமானுக்கு 6 நெய் தீபங்களை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம்.